வணக்கம். இது கேள்விக்களம். இந்த நாளில் தேசிய அளவிலான செய்திகளும் மாநில அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளும் நிறைய இருக்கின்றன. காலையில் தேர்தல் பத்திரங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை தந்த நிறுவனங்கள், தொழில் அதிபர்கள், தொழில் நிறுவனங்கள் யார் என்கிற விவரத்தை ஸ்டேட் வங்கி நாளை மாலைக்குள் வெளியிட வேண்டும், தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பை காலையில் வழங்கியது. அது ஒரு விவாதத்துக்குரிய மிக முக்கியமான ஒன்று. நாட்டின் மிக முக்கியமான நீதிமன்றம் வழங்கி எதற்காக போய் வாய்தா கேட்டது, தன்னிடம் இல்லாத தரவுகளுக்காக போனதா அல்லது உண்மையிலேயே அவர்கள் சொல்வதில் காரணம் இருக்கிறதா என்கிற வினா நமக்கு வருவதற்குள் நீதிமன்றம் தலையில் கொட்டி நாளை மாலைக்குள் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டது. மாலையில் மிக முக்கியமான ஒரு அறிவிக்கையை, நோட்டிஃபிகேஷனை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு நாடு தழுவிய அளவில் பெரும் போராட்டங்கள் நடந்தன. 4 ஆண்டுகள் கழித்து அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கான ரூல்ஸ், விதிமுறைகளை இன்று அரசு இதழில் நோட்டிஃபை செய்திருக்கிறார்கள். அதாவது 3 நாடுகளிலிருந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் என்கிற 3 நாடுகளிலிருந்து 6 மதங்களைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவில் குடியேறி இருப்பார்களேயானால் அவர்கள் விண்ணப்பம் செய்து குடியுரிமை பெற்றுக்கொள்ளலாம் என்பது அந்த சட்டம். இது முஸ்லீம்களுக்கு பொருந்தாது, இந்துக்களுக்கு பொருந்தும், கிறிஸ்தவர்களுக்கு, பார்சிகளுக்கு, சீக்கியர்களுக்கு, ஜைன மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு, பௌத்தர்களுக்கு இந்த சலுகை உண்டு, முஸ்லீம்களுக்கு இல்லை. அதே போல் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலிருந்து வரக்கூடிய அகதிகளுக்கு இது பொருந்தாது. இது இன்றைய நிலை. இந்த சட்டம் என்பது கடுமையாக எதிர்க்கட்சிகளால் எதிர்க்கப்பட்டது. மிக ஆர்வத்தோடு பிஜேபியால் முன்மொழியப்பட்ட ஒன்று. 4 ஆண்டுகள் கழித்து திடீரென்று இந்த குடியுரிமை திருத்த சட்ட விதிமுறைகளை, வழிமுறைகளை அரசு ஏன் வெளியிடுகிறது என்கிற கேள்வி இருக்கிறது. தேர்தல் நெருக்கத்தில் வெளியிடுவது எதை காட்டுகிறது என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள், எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். முதற் பார்வையை நான் திரு ஆனந்த் அவர்களிடமிருந்து கேட்கணும். ஆனந்த், இந்த திடீர் அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படின்னா, எப்படியாவது திசையை திருப்பணும். பிப்ரவரி 15ஆம் தேதி எலக்டோரல் பாண்டு வந்தது. இந்த எலக்டோரல் பாண்டுங்கிறது 15th வந்ததுலேருந்து ஒரு நாளைக்கு 5 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிற பாஜக இதை பற்றி வாயே திறக்கலை. இதுக்கப்புறம் நியூஸ் லாண்ட்ரியும் நியூஸ் மினிட்டும் சேர்த்து ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சில கம்பெனிகள் பேரும் இருக்குது. அவங்களாம் சிபிஐ இடி ரெய்டுக்கு அப்புறம் எவ்வளோ நன்கொடைகள் பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்கன்னு. இதுக்கு முன்னாடி அவங்க ஹிஸ்ட்ரியை நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க பிஜேபிக்கு டொனேஷனே கொடுத்தது கிடையாது. இப்போ தான் முதல் வாட்டி கொடுக்குறாங்க. சிபிஐ இடிக்கு அப்புறமா கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட்டை நியூஸ் லாண்ட்ரியும் நியூஸ் மினிட்டும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் பெரிய மீடியா அதை ஒன்றும் எடுக்கலை. பட் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்த அன்றைக்கே நீங்கள் இதே சேனலில் நான் கூப்பிட்டபோது நானும் சுமந்த் ராமனும் பேசும்போது எஸ்பிஐ இது மாதிரி அப்பீல் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். நண்பர் அரவிந்த் குணசேகருக்கு ஞாபகம் இருக்கும். அரவிந்த் குணசேகர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி பண்ண மாட்டாங்க, ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்கன்னு. இந்த அரசாங்கத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. வெக்கமே இல்லாமல் 1991 நரசிம்மன் கமிட்டியில் ரெக்கமெண்ட் பண்ணி அப்போவே கம்ப்யூட்டரைஸ் ஆன ஒரு நிறுவனத்தில் எங்களுக்கு 1 நாள் 2 நாள் ஆகாது, 4 மாதம் ஆகும். ஏன்னா 4 மாதம் கழிச்சு அடுத்த கவர்மெண்ட் வந்திருக்கும். 4 மாதத்துக்கு எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெட்டிஷன் போட்டாங்க. அந்த பெட்டிஷனை இன்றைக்கி தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. நாளைக்கு 12 மணிக்கு வரும். அதுலேயே ஹரிஷ் சால்வே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எங்களுக்கு மேட்ச் பண்ண டைம் இல்லை, அதனால எங்களுக்கு டைம் வேணும். நாங்கள் மேட்ச் பண்ண முடியாது, என்னால் மேட்ச் த ஃபாலோயிங்னு நம்மளாம் 5ஆம் கிளாஸில் கொஸ்டின் பேப்பரில் எழுதுகிற மாதிரி நீங்களே மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணிக்கணும் அப்படின்னா சந்திரஜூத் சொல்லிட்டாரு, மேட்ச் த ஃபாலோயிங் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்கள் ரிலீஸ் பண்ணு முதல்ல அப்படின்ட்டார். இன்னொரு ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, என்னப்பா நீ யாரை காது குத்துற, நீங்கள் எஸ்பிஐயில் நீங்கள் போட்ட அஃபிடேவிட்லேயே
நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் ரெடியாக ஒரு சீல்டு கவரில் வச்சுருக்கோம். கோர்ட்டு சொன்னால் கிழிச்சு சீல் கவரை கொடுக்க போகிறோன்னு அந்த அஃபிடவிட்லேயே எழுதியிருக்காங்க. சீல்டு கவரை கிழிக்கிறதுக்கு 4 மாதமானு ஒரு ஜட்ஜு கேட்டிருக்காரு. இது சாதாரண ஒரு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ ஒரு சார்ஜ் ஷீட்டோ அப்படி கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி இது வரக்கூடாது அப்படின்னு அரசாங்கம் நினைக்கலாம். எஸ்பிஐ ஏன் கேட்குது? 4 மாசத்துக்குள்ள எஸ்பிஐக்கு என்ன தகவல் வந்துருன்றது தெரியல. இல்லை, எஸ்பிஐ யார்? எஸ்பிஐ சேர்மன் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? எஸ்பிஐ சேர்மன் இஸ் அப்பாயிண்டட் பை தி பேங்கிங் பியூரோ. பேங்கிங் பியூரோவில் பேங்கிங் செக்ரட்டரி உட்காருவார். ஒரு காலத்தில் ஒரு நபர் இருந்தார் 10 வருஷத்துக்கு, இன்றைக்கி மக்களுக்கு மறந்துருப்பாங்க. 1,76,000 கோடி 10 வருஷம் கழிச்சு நம்ம தேடிட்டுருக்கோம்ல, அந்த 1,76,000 கோடி சொல்லி பிசிசிஐக்கு தலைவராக பேங்கிங் போர்டுக்கு சேர்மனாக இருந்தார் ஒரு நபர். அவர் மாதிரி ஆட்கள் தான் குழு போட்டு கவர்மெண்ட்டோட சேர்மன் போஸ்ட்டே கொடுப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா சேர்மன் போஸ்ட்டுக்கு வந்து சரி, அரசாங்கத்து கண்ட்ரோல்ல ஸ்டேட் பேங்க் இருங்க. நிர்மலா சீதாராமன் சப்ஜெக்ட் தான் பேசுகிறேன். நிர்மலா சீதாராமன் எவ்வளோ அழகாக ஒரு ஸ்டேட் பேங்க் சேர்மனை நடத்தினாங்க அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா வாய்க்கு வந்தபடி எப்படி ஒரு பேங்கிங் சேர்மனை திட்டுவாங்கன்னு நம்ம வீட்டில் வேலைக்கார அம்மாவை திட்டுற மாதிரி திட்டினதெல்லாம் நீங்கள் டேப் இருக்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இண்டிபெண்ட்டாக நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்குன்னா நம்ம வேறு உலகத்தில் இருக்கிறோம். சரி, இண்டிபெண்டாக நடக்கல, அரசாங்கம் சொல்லிச்சு, போய் கேட்டாங்க, இன்றைக்கி அதை ஏற்றுக்கொள்ளலை நீதிமன்றம். அடுத்து ஏன் குடியரசு ஏன் இன்னும் பேசலை? அப்போ ஏதாவது ஒரு டைவர்ஷன் வரும்ல. ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி நீ சைனாவை பாரு, நீ பாகிஸ்தானை பாரு, நீ ஸ்ரீலங்காவை பாரு, இன்றைக்கி ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க. நான் வந்து பூட்டின்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணார் பிரைம் மினிஸ்டரு, பூட்டின் அதனால தான் அணுகுண்டு போடலை. இது மாதிரி விசித்திரமாக ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. யார் சொல்லியும் பூட்டின் கேட்க போகிறதில்ல. பூட்டினுக்கு தெரியும் அவன் அணுகுண்டு போட்டான்னா அடுத்த நாளைக்கு 4 அணுகுண்டு அவன் மேலே விழுந்து. இட்ஸ் மியூச்சுவலி கேம் தியரியில் மியூச்சுவலி அக்செப்டபுள் டிஸ்ட்ரக்ஷன் கேம்னு. ஸோ இது ஒரு திசை திருப்பல் அப்படின்ற அளவில் தான். அக்னிங்கிறது எப்போ லான்ச் ஆச்சு? ராஜீவ்காந்தி காலத்தில் டெமான்ஸ்ட்ரேட்டர் முடிஞ்சிருச்சு. கலாம் பிரசிடென்ட்டெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி சயின்டிஃபிக் அட்வைஸராக இருக்கும் போதே ரீயூசபிள் டெக்னாலஜி வந்துருச்சு. ரீயூசபிள் டெக்னாலஜினா ஒரு மிசைலை திரும்பி திரும்பி யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்துருச்சு. இதில் ஒரு தொழில்நுட்பம் மோர் அட்வான்ஸ்டாக அதே மிஷின் தான் நம்ம பண்ணியிருக்கோம். புதுசாக ரெவல்யூஷனரியாக ஒன்றும் பண்ணலை. இந்த வந்து ஒரு வருஷத்துக்கு பல இடத்துல மிசைல் டெஸ்ட்டு, இந்த அக்னி டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. 5:30 மணிக்கு நாட்டை கூப்பிட்டு நம்மளுக்கு தான் 8 மணிக்கு கூப்பிட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல. அதனால தான் நான் பிரபலமான எனக்கு ரொம்ப சந்தோஷம். 8 மணிக்கு நாட்டை கூப்பிட்டு இந்த நோட்டு செல்லாதுன்னு சொன்ன ஒரு நபர் அதான் மறந்துட்டாங்க. இப்போது ஒரு வாட்டி வெற்றி கொண்டாடினாங்க, 2 வாட்டி வெற்றி கொண்டாங்கன்னா 5 லட்சம் கடை இழுத்து மூடிடுச்சுன்னு அந்த வெற்றி கொண்டாடுறதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ அது என்னைக்கு வந்ததுன்னு நான் தான் இவரை நினைவுபடுத்தணும். பேசுறதே இல்லை, அவங்க ஒரு கெட்ட கனவா மறந்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு வாங்க சார், குடியரசு. அதனால மக்களுக்கு என்னன்னா ஒரு பீதி, மனுஷன் வந்து டிவியில் பேசுகிறாருனாலே அது மாதிரி ஏதாவது பண்ண போகிறாங்கிறது பயம். அதனால் 5:30 மணிக்கு எல்லாம் பண்ண போகிறாங்கிற பயத்தில் மக்கள் பீதியில் போய் டிவியை தொடர்ந்து ஏதாவது ஓரக்காதால் இப்படி கேட்பாங்க. இன்றைக்கி ஏதாவது சாவரன் கோல்ட் பாண்ட் செல்லாது, இது செல்லாது, 2000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு ஏதாவது சொல்ல போகிறாரோங்கிற பயத்தில் போய் கேட்டு இன்றைக்கி உங்கள் சேனல் அப்படி கிடையாது, நியாயமாக வாய்ப்பு கொடுக்குறீங்க. மற்ற சேனல்லாம் நீங்கள் நார்த் இந்தியா கோடி மீடியா சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இதை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்தியா எப்படி அதான் அக்னிலாம் முன்னாடி கலாமே மறந்துட்டு மோடி தான் அக்னி ராக்கெட்டே கண்டுபிடிச்சாருன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இதை தான் தினந்தோறும் ஊடகங்களுக்கு ஒரு தீனி தருவதற்கான முயற்சி. யுக்ரைனு, இன்றைக்கி அக்னி. சிமிலர் ஃபார்மேட் நம்ம பண்ணி ஆக வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்குது. ஏன்னா 142 கோடி மக்கள் தொகையை மேனேஜ் பண்ணும்போது நம்ம வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் வேணும், ஃபண்டமெண்டல். இப்போ டிஜிட்டல் யுகத்துக்கு போகும்போது இதெல்லாம் அத்தியாவசியமாயிரும். ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு சாதாரண பேப்பர் ஒர்க்லேருந்து டிஜிட்டல் யுகம் போனாவே இது சார்ந்து செய்ய வேண்டிய கடமை வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராமிங் ஒர்க் இருக்குது. ரைட் சார், நீங்கள் 2 பாயிண்ட் சொல்கிறீங்க. ஒன்று, இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டு. டிஜிட்டைசேஷன் ஆகிறப்ப இதை அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்றீங்க. துன்புறுத்தப்படுறவங்களுக்கான ஒரு நியாயம் தர்றதுக்காக ஒரு பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷ்லேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ சிறுபான்மை மக்கள் துன்புறுத்தப்பட்டால் அவங்க அடைக்கலம் தேடி இங்கே வந்தால் அவங்க இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க.
இதற்கு எதிராக முன்வைக்கக்கூடிய வாதம் அப்படின்றது என்னென்னா, இது பேட்டன்ட்லி அண்ட் ஆன்டி முஸ்லீம் பில்லு, முஸ்லீம் விரோத சட்டம். இப்போ வந்து பங்களாதேஷ்ல இருந்தோ அல்லது ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ பாகிஸ்தான்ல இருந்தோ ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அவங்க மைனாரிட்டிஸ், அவங்களும் ஒடுக்குமுறைக்கும் துன்புறுத்தலுக்கும் அங்கே ஆளாகிறாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்தால் அவர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழே அவங்களுக்கு எந்த பரிகாரம் இல்லை. முஸ்லீம்களுக்கு இது பொருந்தாதுன்றீங்க. துன்புறுத்தலுக்கு ஆளான மக்கள் இலங்கையிலிருந்து தமிழர்கள் இங்கே அகதியாக வர்றாங்க, இன்றைக்கும் அகதியாக வர்றாங்க. அவர்களுக்கு இந்த சட்டத்தின் கீழே அவங்களுக்கு நிவாரணம் கிடையாது. அவங்க இந்துக்கள் தான். அவங்க இந்து தமிழர்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா மூர்த்தி சார், அதனால தான் சொன்னேன், தமிழாய் ஹிந்துவாக இருக்க முடியாது. ஸ்ரீலங்கன் தமிழ் ஹிந்து கிடையாது. பங்களாதேஷில் இருக்கிறவன் ஹிந்து, பாகிஸ்தானில் இருக்கிறவன் ஹிந்து, ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவன் ஹிந்து, ஸ்ரீலங்காவில் இருக்கிறவன் ஹிந்து. இதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். சவுத் இந்தியாவை கம்ப்ளீட்டாக குறைக்கணும். வரியாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும். ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்டதான் அவரோட பாயிண்ட் சப்மிட் பண்ணிக்கலாம் சார். சொல்லுங்கள். எனக்கு ஸ்பேஸ் கொடுங்க, பேசுங்க. அதாவது மெயினாக வந்து என்னென்னா, இதில் சன் ஆஃப் த சாயில்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் சன் ஆஃப் த சாயில் இருக்காங்களா இல்லையாங்கிறத டிஃபைன் பண்ணும். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழ் வந்து தே ஆர் நாட் அ சன் ஆஃப் சாயில் டு இந்தியா கிடையாது. அவங்க சன் ஆஃப் சாயில் ஆஃப் ஸ்ரீலங்கா. அவங்க பல பிரச்சனையினால நாடு குடிபெயர்ந்திருக்காங்களே ஒழிய அவங்களுக்கு மண் இருக்குது. அவங்க மண்ணுக்கு அவங்க போகிறது தான் உத்தமம். இவங்க எப்படின்னா அந்த காலத்தில் வந்து பிரியும் போது நம்பிக்கையோடு பிரிஞ்சு போனாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை இழக்கிற அளவுக்கு அவங்கள துன்பப்படுத்தப்படுறாங்க அந்த நாட்டில். அப்போ என்னன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் கூட பொருந்தும். ஆப்கானிஸ்தானுக்கு எப்படி பொருந்தும்? ஆப்கானிஸ்தானத்துல துன்புறுத்தப்படுற கிறிஸ்தவர்களுக்கு அல்லது ஆப்கானிஸ்தான்ல துன்புறுத்தலுக்கு ஆளாகிறதா சொல்லப்படுற ஹிந்துவுக்கு இது எப்படி அவங்க எப்படி சன் ஆஃப் தி சாயில்ஸ் ஆஃப் இந்தியா ஆயிட முடியும்? அவங்கள சன் ஆஃப் த சாயில இருந்தவங்க தானே. அவங்களோட இல்லைங்க நம்ம நாட்டிலேருந்து குடிபெயர்ந்தவர்கள் தான் அவங்க. ஒரு ஜெனரேஷனா ஒரு சார் எப்போதுமே நான் குறுக்கால பேசினா எந்திரிச்சு போயிருவேன் சார். ஏன்னா இது தவறு சார். எனக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும் சார். நீங்க குறுக்கால நம்ம அழகா நடத்துவோம் இந்த ப்ரோகிராம். நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது பாஜகவை எங்க கடமை. ஒரு நிமிஷம். சிலோன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு ஒன்னு இருக்கு. பண்டார் சாருக்கு தெரியலன்னா நான் சொல்றேன். நீங்க தெரியல என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க. அவர் பேசுமா நீங்க பேசுறீங்க. நாங்க சாஸ்திரி பண்டார் நாயக்கா பேக்ட் ஒன்னு இருக்கு சார். கூப்பிட்டுக்க வேண்டாம். சாஸ்திரி பண்டார் நாயக்கா பேக்ட் ஒன்னு சார். அது நீங்க மலையக தமிழர்களுக்கு சொல்றீங்க. அவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கும் கொடுக்கல, அவங்களுக்கும் கொடுக்கல சார். அவருக்கு நடந்தது மகளிர் பில்லு அது மாதிரி தான் நடந்தது. விமன்ஸ் பில்லு அது மாதிரி தான் நடந்தது. இது மாதிரி ஒவ்வொருமே மக்கள் நலம் சார்ந்து மக்களை அடுத்த கட்ட 25 ஆண்டுகளை முன்னோக்கி போகிறது தான் இப்போ கேபினெட்டில் லாஸ்ட் கேபினெட்டில் அவர் பேசியிருக்கார். ஸோ நாங்கள் எல்லாமே விஷன் பேஸ்டு பார்ட்டியாக இருக்கிறதுனால மிஷனை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா விஷனே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் குருட்டு கட்சிகள். இந்த குருட்டு கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பேருக்கு மிஷனே இல்லைன்னு சும்மா மிஷனை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் பேசுனதை திருப்பி பேசுகிற கட்சிகளாக இருக்கே ஒழிய நிறைய ஒரு மகளிர் பில்லை கூட கொண்டு வர யோகிதை இல்லாத கட்சிகள் தான் இத்தனை ஆண்டுகள் ஆண்டுருக்கு. எவ்வளோ எல்லா பில்லையும் தள்ளி போட்டுட்டு போனாங்க. ஒன்று கூட நிறைவேற்றலை. ஆனால் இந்த கட்சி எப்படி 2019 இந்த 2023 24 கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் பெண்டிங் இஷ்யூஸ் இருக்கோ அவ்வளோ பெண்டிங் கம்ப்ளீட் ஆச்சு. இன்க்ளூடிங் 500 ஆண்டுகள் பிரச்சனை இருந்த ராமர் கோயில் கூட நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வி ஆர் அஜெண்டா பேஸ்டு பார்ட்டி. அஜெண்டா பேஸ்ட் பார்ட்டியில் எங்களுக்கு விஷன் இருக்குது. விஷனை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மிஷனும் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் இது ஒன்றும் பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட்டாக நாங்கள் இருந்திருக்கோம். வி ஆர் கம்ப்ளீட்லி பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட். வி ப்ரூவ் டு த ஹோல் நேஷன் தட் வி ஹவ் டன் அ பெர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ். அதனால தான் இன்றைக்கி வந்து $3 trillion நாடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணுங்கிற முயற்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரே ஒரு கரெக்ஷன், யாரோ 5 trillion பேசினாங்க 2020. 5 trillion 5 trillion முடிஞ்சு 5 trillion ப்ராமிஸ் பண்ணி 3 வருஷம் கழிச்சு இப்போ 3 trillion ஆயிருக்குன்னு ஒத்துட்டு இருக்காங்க. அஜெண்டா பேஸ்டு ஒருத்தர் வந்து 5 trillion சொன்னாரு. பிரைம் மினிஸ்டர் சார் ஏன்னா சொல்லலன்னு சொல்றாங்க. 5 trillion சொல்லி 5 trillion டார்கெட் முடிஞ்சு 3 வருஷம் ஆனப்புறம் இல்ல எனக்கு புரியல. 5 trillion வந்து வந்தாச்சு ஆல்ரெடி. நம்ம வந்துட்டோம். 5 trillion டாலர் வந்துட்டு இப்போ 3 trillion டாலர் எக்கானமி ஆயிடுச்சு. இல்ல சார், இல்ல ஒரு அஜெண்டா பேஸ் பார்ட்டில 5 trillion 3 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. டாலர் 40ன்னு வச்சு 5 trillion முடிஞ்சுன்னு அதானிலாம் ட்வீட் பண்ணார். அது இல்லைன்னொன்னா மாற்றிக்கிட்டாங்க. கப்புன்னு பெல்ட்டி அடித்தாங்க வேர்ல்டு கப் வந்த அன்னைக்கு.
இப்ப இவரே ஒத்துக்கிட்டாரு இல்ல, நான் 3 trillion. ஒத்துக்கல இல்ல, சார். இல்ல, 3 இப்ப trillion ல இருந்து 5 trillion. trillion டாலர் இல்ல, இல்ல, வந்துட்டான்னு சொல்ல 3 trillion வரேன். இல்ல, சொல்லல இல்ல, நீங்க. அதை சொல்றதுக்குள்ள நீங்க பெல்ட் உள்ள அடிக்காதீங்க. போயிட்டீங்க. நீங்க என்ன உள்ள சொன்னீங்க? 3 போயிட்டீங்க. trillion இல்ல, இல்ல சார், 3 trillion டாலர் எக்கானமியை கொண்டு வந்துட்டோம் நீங்க. இல்ல சார், 3 இல்ல, இல்ல, trillion நீ டாலர்ல இருந்து சொன்னது நாங்க 5 record trillion இல்ல, சொல்லல டாலருக்கு சார். கொண்டாந்தோம்னு சொல்றதுக்குள்ள 5 நீங்க trillion வரலையே. உள்ள வந்துட்டீங்க. 5 trillion அடுத்தது வரலையே. நாங்க 7 5 trillion டாலருக்கு trillion எடுத்துட்டு போயிருவோம். 5 சரி trillion சார். வரல. சரி, விடுங்க. ரைட். உடல அதாவது நான் இப்ப கிளியரா சொல்றேன். இதுதான் இது 5 ட்ரில்லியன் சொன்னா 5 ட்ரில்லியன் ஆகாது. 5 ட்ரில்லியன் எப்படி கணக்கு போட்டாலும் நீங்க Reserve prove Bank of Indiaல வாங்கிக்கங்க இல்ல, இல்ல, சார். சார். இது எதுக்கு சார் நீங்க நானும் இந்த டேபிள்ல பேசுறேன் பேச்சா? ஆமா சார். RBI ல போய் கேட்டு RBI தானே தெரியுமே. RBI தானே வாங்கிக்கங்க. கமிட் பண்ணிட்டான். டாலர் 50ன்னு இருந்தா 5 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு RBI கிளாரிஃபை பண்ணப்ப தான் நீங்க பெல்ட்டி அடிச்சீங்க. டாலர் 84. அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அஜெண்டா பேஸ்டு 3 ட்ரில்லியன் சொன்னோட நான் சொன்னேன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார் 5 ட்ரில்லியன் டப்புன்னு பெல்ட்டி அடிச்சு 3.5க்கு கொண்டு போயிட்டோங்கிறீங்க. இன்னும் 5 வரலன்னு வேர்ல்டு பேங்க் சொல்லிடுச்சு, IMF சொல்லிடுச்சு, ரிசர்வ் பேங்க்கும் சொல்லிடுச்சு. சரி சார். இல்ல சார் 3 ட்ரில்லியன்ல இருந்து 5 ட்ரில்லியன் கொண்டு இன்னும் வரது 2 வருஷம் அஜெண்டா ஆகுது. we achieved that agenda Achieve சொல்ல வந்தேன். பண்ணலையே. நீங்க அது இன்னும் எப்படி சார் இல்ல, சொல்ல முடியலையே. முடியும்? ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி என்ன சார், confirm? இதை Who has விடுங்க. confirmed? 25 Reserve Bank has சார், not confirmed. 25 கோடி சார், poverty சார், plate அ மாத்தாதீங்க. poverty people மேல எடுத்துட்டு அல்ல, வரல வரலையா? இல்ல. சொல்லுங்க. இல்ல. 25 கோடி people இல்ல. இந்த plate அ governmentல மாத்தாதீங்க. plate plate அ அ மாத்த மாத்துறது தான் சார் 5 fact. ட்ரில்லியன் RBI சொல்லல, ரிசர்வ் பேங்க் சொல்லல, IMF சொல்லல, சார், வேர்ல்ட் IMF பேங்க் சொல்லிருக்கு இல்ல சார். சொல்லல என்ன சார். சார் நீங்க இப்படி இல்ல சார், நீங்க ஒரு பாருங்க சார். general ஆ சொல்றேன் அதான் சார். இல்ல நான் சார். வேணா document கொடுக்குறேன் இல்ல சார். நான் சொல்றேன் சார். என்ன பண்ணாங்கன்னு உண்மையை பேசணும். ஏன்னா பிஜேபி என்னைக்கும் உண்மையை பேசாது. நடுவில் அப்படியே ஒரு பால சொருகி விட்டாருன்னா எல்லாம் நம்பிடுவாங்கன்னு நம்ம கூட. அதானி சகாக்களும் வேர்ல்டு கப் இந்தியா தோத்தோடனே அதை பெருசாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, பெரிய பார்ட்டி எடுக்கணும்னு. தோத்த உடனே 5 ட்ரில்லியன் டாலர் எக்கானமின்னு ட்வீட் பண்ணும்போது டாலர் 50 ரூபா இருந்தால் தான் 5 ட்ரில்லியன், இன்னைக்கு டாலர் 84 ரூபா, 3.27 ட்ரில்லியன் தான் நம்ம எக்கானமின்னு சொன்னப்புறம் அதை பற்றி ரிசர்வ் பேங்க்கும் பேசலை, யாரும் பேசலை. நன்றி சார்.